ஸ்ரீ சாய் விரதக்கதை. குஜராத்திலுள்ள ஓர் ஊரில் மனோகரி என்ற பெண்மணியும் அவரது கணவர் மகேஷும் வசித்து வந்தார்கள். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்புடன் மிகவும் அந்யோன்யமாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் மகேஷோ சுபாவத்தில் முரட்டுத்தனம் மிக்கவராகவும் சண்டைக்காரராகவும் இருந்தார். வரைமுறையற்ற பேச்சு, சிடுமூஞ்சித்தனம் போன்ற துர்குணங்கள் அவரிடம் இருந்தன. அதனால் அவரது அக்கம் பக்கத்தினர் மகேஷால் அடிக்கடி தொல்லைகள் அடைந்தனர். ஆனால் மனோகரி அம்மாள் இதற்கு நேர்மாறாக மிகவும் ஒழுக்க நெறி உள்ளவராக இருந்தார். இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு கணவரது செயல்களை சகித்து கொண்டு இருந்தார். வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த மகேஷின் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டமடைய ஆரம்பித்து நாளடைவில் வருமானம் முற்றிலும் நின்று போய்விட்டது. அதன் பிறகு மகேஷ் வியாபாரத்தை கவனிக்கப் போகாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்க ஆரம்பித்தார். அதனால் அவரது குணம் மேலும் மோசமடைந்தது. முன்பை விட சண்டையும் சச்சரவும் அதிகமானது. இவ்வாறிருக்கையில் ஒரு நாள் மதிய நேரம் முதியவரான ஒரு சாது மகேஷின் வீட்டு வாசல் அருகே வந்து நின்றார். அவரது முகத்தில் ஒளியும் தேஜஸும் நிறைந்திருந்தது. அவர் மனோகரி அம்மாளிடம் சிறிது சாதமும் பருப்பும் அளிக்கும்படி கூறினார். மனோகரி அம்மாளும் சாதம் பருப்பை அளித்துவிட்டு சாதுவை இரு கைகளும் கூப்பி வணங்கினார். சாதுவும் மனோகரியை நோக்கி, சாய் உங்களை சுகமாக வாழ வைப்பார் என்று ஆசிர்வதித்தார். மனோகரி அம்மாளும், ஐயனே, சுகம் சாந்தி எல்லாம் இனி எங்கள் வாழ்வில் இல்லை போலிருக்கிறது என்று தனது துன்பக் கதையை சாதுவிடம் கூறி வருந்தினார். சாதுவும் ஸ்ரீ சாய்பாபாவின் விரதத்தை பற்றி கூறலானார். 9 வியாழக்கிழமைகள் பழ திரவ ஆகாரங்கள் அல்லது ஒரு வேளை உணவு உட்கொண்டு முடிந்தால் சாய்பாபாவின் கோவிலுக்கு செல்லவும். வீட்டிலேயே சாய்பாபாவுக்கு 9 வாரங்கள் பூஜை செய்யவும். சாய் விரதம் 9 வாரங்கள் செய்து விதிமுறைப்படி நிறைவு செய்யவும். ஏழைகளுக்கு உணவு அளித்து சாய் விரத புத்தகங்களை தன்னால் இயன்ற அளவு 5, 11, 21 என்ற எண்ணிக்கையில் மக்களுக்கு வழங்கவும். இவ்வாறு சாய் விரதத்தின் மகிமையை பரப்பினால் சாய்பாபா உங்கள் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பார். இந்த விரதம் கலியுகத்திற்கு ஏற்ற மிக உன்னதமான அற்புதங்கள் நிகழ்த்தும் விரதம். இந்த விரதம் கண்டிப்பாக அனைவருக்கும் மிகுந்த பலன்கள் அளிக்க வல்லது. ஆனால் விரதமிருப்போர் சாய்பாபாவின் மேல் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் வைத்தல் மிகவும் அவசியம். பொறுமையும் மிக மிக அவசியம். யார் மேற்கூறியபடி விரதமும் நிறைவும் செய்கிறார்களோ அவர்களுடைய விருப்பங்களை சாய்பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று ஆசிர்வதித்துவிட்டு சென்றார். மனோகரி அம்மாளும் 9 வியாழக்கிழமைகள் விரதம் இருந்தார். 9வது வியாழக்கிழமையன்று ஏழைகளுக்கு உணவு அளித்தார். சாய் விரத புத்தகங்களையும் வழங்கினார். அவர்கள் வீட்டில் சண்டை சச்சரவு ஏதும் இல்லாமல் போனது. வீட்டில் சுகம், அமைதி, ஆனந்தம் நிலவத் தொடங்கியது. கூடவே மகேஷின் முரட்டு சுபாவம் மாறி அவர் நற்குணவானாக மாறினார். முடங்கி போயிருந்த அவரது வியாபாரம் பெருகி சிறிது நாட்களிலேயே செல்வம் பெருகியது. கணவன் மனைவி இருவருமே ஆனந்தமாக வாழ்ந்தனர். இவ்வாறிருக்கையில் ஒரு நாள் மனோகரி அம்மாளின் மைத்துனரும் அவரது மனைவியும் சூரத்திலிருந்து வந்திருந்தனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும் தேர்வில் தோற்று போய் விட்டனர் என்றும் கூறி வருந்தினர். உடனே மனோகரி அம்மாள் தான் கடைபிடித்த 9 வியாழக்கிழமைகள் விரதத்தின் மகிமையும் பற்றி அவர்களிடம் கூறினார். கூடவே சாய் பக்தியினால் குழந்தைகள் நன்றாக படிக்கத் தொடங்குவர். ஆனால் சாய்பாபாவின் மீது உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்தல் வேண்டும். சாய் அனைவருக்கும் அருள் புரிவார் என்றும் கூறினார். மைத்துனரின் மனைவி விரத முறைகளை கேட்டார். மனோகரி அம்மாளும் விரதம் பற்றி கூறலானார். 9 வியாழக்கிழமைகள் பழ திரவ உணவு அருந்தி இந்த விரதம் இருக்க வேண்டும். 9 வியாழக்கிழமைகளும் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வரவும். மேலும் இந்த விரதம் ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். வியாழக்கிழமை சாய்பாபா படத்திற்கு பூஜை செய்யவும். மஞ்சள் நில மலர்கள் அல்லது மாலை தீபம் ஊதுபத்தி ஏற்றி பிரசாதம் அர்ப்பணம் செய்து மக்களுக்கு வழங்கி சாய்பாபாவை தியானம் செய்யவும். சாய் விரத கதை, சாய் ஜபம், சாய் பாமாலை, சாய் பாவனி இவற்றை பக்தியுடன் படிக்கவும்.
9வது வியாழக்கிழமை 5 ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும். 9வது வியாழக்கிழமை இந்த சாயி விரத புத்தகங்களை இலவசமாக 5, 11, 21 என்ற எண்ணிக்கையில் பலருக்கு வழங்கவும். மனோகரி அம்மாளின் மைத்துனரும் அவரது மனைவியும் இதை கேட்டு அதன்படி நடப்பதாக கூறி சூரத் சென்று விட்டனர். சில நாட்களிலேயே சூரத்திலிருந்து மனோகரி அம்மாளுக்கு கடிதம் வந்தது. அதில் அவர்களது குழந்தைகள் சாயி விரதம் இருப்பதாகவும் மிக நன்றாக படிக்கத் தொடங்கிவிட்டனர் என்றும் அதில் எழுதப்பட்டிருந்தது. மேலும் அவரும் இந்த விரதம் இருந்ததாகவும் விரத புத்தகங்களை அலுவலகத்தில் விநியோகம் செய்ததாகவும் எழுதியிருந்தார். மேலும் அவரது தோழி சாருவின் மகளுக்கு சாயி விரத பலனாக மிக நல்ல இடத்தில் வரன் அமைந்து நல்ல விதமாக திருமணம் நடந்தது. அவரது பக்கத்து வீட்டில் வசிப்பவரின் நகைப்பெட்டி தொலைந்து போயிருந்தது. அவரும் சாயி விரதம் கடைபிடித்து 2 மாதங்களுக்கு பிறகு நகைப்பெட்டி திரும்ப கிடைத்துவிட்டது. யார் திருப்பி கொண்டு வந்து வைத்தார் என்று தெரியாது. இப்படி பல அற்புதங்கள் நடந்தன. மனோகரி அம்மாளும் சாயி விரத மகிமையை நன்கு புரிந்து கொண்டார். ஓ சாயி, இப்படி எல்லோரின் மீது பொழியும் கருணையை என் மேலும் பொழிவீராக.